வணக்கம் நேயர்களே. விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபட வேண்டிய முறைகளை பற்றி பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். நான் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி சொல்லவில்லை. கடந்த ஆண்டிற்கு முந்தைய ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபடுவதற்காக விநாயகர் அகவலை உங்கள் முன் படைத்து அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அதற்கு நீங்கள் பலரும் பாராட்டும் மகிழ்வும் தெரிவித்தீர்கள். அந்த வகையில் இந்த முறை விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபடுவதற்கு ஒரு எளிய பாடல்களை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றுமல்ல, அது விநாயகர் காரி சக்தி மாலைதான். உங்களுக்கு எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். அது நூல் வடிவம் கிடைக்கும், உங்களுக்கு இணையத்தில் தெரிந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எளிதாக அந்த பாடலை படிப்பதற்கும் அதை கேட்டு அப்படியே நீங்கள் வழிபாடு செய்வதற்குமாக நான் இந்த விநாயகர் காரி சக்தி மாலை பாடலை உங்களுக்கு வழங்குகிறேன். மிக எளிதான பாடல்கள் தான். அந்த விநாயகர் சதுர்த்தி என்று மட்டுமல்ல, நீங்கள் தினந்தோறுமே இந்த பாடலை கேட்டோ சொல்லியோ நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது விநாயகர் காரி சக்தி மாலையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். விநாயகர் காரி சக்தி மாலை. பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டு இருந்து சுரக்குமோ, சந்தமறை ஆகமங்களைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த எறியாம் கணபதியை அன்புறத் தொழுகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவனவன், உலகிற் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியானவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுவதும் எவனருளால் எரிவிழும் வஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரவாழ்வதியும் உறச் செய்யும், கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறும், அத்தடவு மறுப்பு கணபதி உன் சரணம் சரணம் அடைகின்றோம். மூர்த்தியாகி தளவாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா, பிறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கருணை கணபதியை உயர்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன், அந்த பொய்யில் இறையை கணபதியை உரிந்து சரணம் அடைகின்றோம். வேதம் அளந்தும் அறிவறியா விகிதம் யாவன் விழுத்தகைய, வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீர் இடையாங்காய், நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நபில்வான் எவன் வழியின், என்னும் இரண்டும் குணமாகி எய்வான் எவன்வான் அடை ஒன்றாம், அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பசு அறிவில் பத்தற்கரிய பரன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயிலப் பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க மணி திருநாடு.